உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம டாக்டர் நரேந்தர் சிங்கை சந்திக்க வந்திருக்கிறோம். பொது நல மருத்துவர், ரொம்ப ஒரு 50 வருஷத்துக்கு மேலே மருத்துவ ஃபீல்டில் அனுபவம் பெற்றவர். அவரை சந்திப்போம் வாங்க. டாக்டர் வணக்கம். நமஸ்காரம். டாக்டர், உங்களுடைய சொந்த பேரே நரேந்தர் சிங் தானா? என் பேரே நரேந்தர் சிங். அதான் எங்க அப்பா வச்சார். அப்பா அம்மா ஏன்னா பஞ்சாப் வந்து அது பஞ்சாப் யூபி அப்படிங்கிற மாதிரி ஆல் ராஜ்புட்ஸ். சதர்ன் பார்ட் ஆஃப் யூபி கால்ட் பொந்தேல்ஸ். இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இதில் கர்நாடகாவில் பொந்தேல் அசோசியேஷனே இருக்கு. ஒரு சீஃப் மிஸ்டர் தரம் சிங்னு கூட இருந்தார். அவர் எங்கள் ரிலேட்டிவ் தான். ஸோ வி ஹவ் பீன் ஹியர் ஃபார் லாங் டைம். நிறைய பேர் நார்த்தில் இருக்கா, டெல்லியில் எல்லாத்துலேயும். மோஸ்ட்லி பெங்களூர் அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கோம். அந்த காலத்தில் கிரேட் ஃபேமின் ஆஃப் இந்தியான்னு ஒரு 450 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அப்போ அந்த பொந்தேல்கண்டில் இவங்கெல்லாம் ராஜாவாக இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து ஃபேமின் இருந்ததுனால தண்ணி இல்லை, அதெல்லாம் ராக்கி டெரென். அப்போ எல்லாரும் எல்லா இடத்துக்கும் மைக்ரேட் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் அரிசிலாம் இங்கே தான் விளைஞ்சிருந்தது. ஸோ நிறைய பேர் இங்கே லேண்டை வாங்கிட்டு இங்கே வந்துட்டு இருந்துட்டாங்க. மன்னார்குடி, காரைக்குடி, அப்புறம் சென்னை அப்படின்ட்டு நிறைய பேர் மைக்ரேட் பண்ணி இங்கே வந்துட்டு அவங்கவுங்க பிஸ்னஸோ அக்ரிகல்ச்சரோ எல்லாம். சில பேர் படித்து அவங்க ப்ரொஃபஷன். எல்லோரும் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப். எங்கள் அப்பா கவர்மெண்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸராக இருந்தார், ரிட்டையர் ஆனார் கவர்மெண்ட்டில். டாக்டர், பொது மருத்துவத்தில் இன்றைக்கு மக்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன டாக்டர்? முக்கியமான விஷயம், நம்மளே பாதுகாத்துக்கணும். நம்ம ரொம்ப நாள் உயிர் வாழணும். நம்ம நல்ல ஹெல்த்தோட, நல்ல ஹாப்பினஸோட, ஹெல்த்தியோட நம்ம இருக்கணும். நமக்கும் உதவணும், 4 பேருக்கும் சொசைட்டிக்கும் உதவணும். இது மைண்டில் போயிடணும். நம்ம இன்றைக்கி இருந்தோம், நாளைக்கு போனால் பரவாயில்ல, அந்த ஆட்டிடியூடு மாறணும். ஸோ லாங் டேர்ம் குட் ஹெல்த், ஹாப்பினஸ், well-being of the society, individual, family and society. First, number 1. Number 2, எப்படி நம்மளே பாதுகாத்துக்க முடியும்? அதுக்கு இப்போது இருக்கிற டேட்டா, இருக்கிற நாலேஜ் ப்ளஸ் புராதனத்துலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க முடியும்? ஏன்னா நம்மளோட சிவிலைசேஷன் வந்து இந்தியன் சிவிலைசேஷன் ரிக்வேதம்லாம் 10,000 வருஷம். ஸோ டெஃபினட்டாக அதுலேருந்து நம்ம நிறைய எடுத்துக்க முடியும். மக்கள் இருந்திருக்காங்க. நம்மளோட கல்ச்சர் வந்து புராதனம். இப்போது அமெரிக்காலாம் 300 வருஷம், 350, ஆஸ்திரேலியாலாம் 250, 300 வருஷம், அந்த மாதிரி. நம்மளது 10,000 வருஷம் கல்ச்சர், மக்கள் இருந்திருக்காங்க எல்லாம் அந்த மாதிரி. ஸோ அதுலேருந்து ஏதாவது நல்லதை எடுத்துக்க முடியுமா? இப்போ இந்த சின்ன வீடியோவில் எங்கெங்கே கொஞ்சம் சேலியண்ட்டாக அது கொஞ்சம் எடுக்க முடியுங்கன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் வந்து சாத்விக டயட்டுன்னு இருந்தாங்க. அது சாத்விகம்னா என்னது? ஸோ ரஜத், தமஸ், அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து டயட்டை பற்றி நம்ம எடுத்துக்கிறோம். அதில் வந்து ரிக்வேதத்தில் ஒரு ஸ்லோகம் கூட இருக்குது. ஓ காட் கிவ் மீ ஃபுட் தட் வில் கிவ் மீ ஸ்ட்ரென்த் பட் நாட் டிசீஸ். அதாவது கடவுளே எனக்கு சாப்பாடு கொடு, எது எனக்கு வலு கொடுக்குமோ அந்த மாதிரி சாப்பாடு கொடு, பட் வியாதி கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த காலத்தில் மக்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, வலுக்கு மட்டுமே தான் அவன் செய்கிற தொழிலுக்கு உண்டான அதுக்கு மட்டும்தான் சாப்பாடு உபயோகப்படுத்தணும். பட் ஜாஸ்தி ஆச்சுன்னா அது வியாதி கூட நமக்கு கொடுக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த காலத்துலேயே தெரிஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சொல்கிறோம், ஒரு ஆள் வந்து ஒரு நாளுக்கு 4 கிராம் உப்பு தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. பட் டெஃபினட்டாக 5 கிராம் உப்புக்கு மேலே போனால் உங்கள் கிட்னியை பாதிக்கும். அடுத்தது ப்ரோட்டீன்ஸ், நமக்கு புரதச்சத்து வேணும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் டின்னில் வாங்கிட்டு ப்ரோட்டீன் சொல்லி சாப்பிட்றான். அது வந்து கிட்னிக்கு பாதகமாகும், உடம்புக்கு நல்லது இல்லை. ஆக்சுவலாக ஒரு ஆளுக்கு 1 கிராம் சால்ட் பர் கிலோ பாடி வெயிட். சப்போஸ் நீங்கள் 60 கிலோ பாடி இருக்கீங்கன்னா 60 கிராம் தான் சாப்பிடணும். அது வந்து அனிமல் ப்ரோட்டீனாக இருந்தாலும் சரி, வெஜிடேரியன் சோர்ஸ் ப்ரோட்டீனாக இருந்தாலும் சரி, புரதச்சத்துங்கிறது ஒரு ஆளுக்கு 1 கிராம் பர் கிலோகிராம் பாடி வெயிட்டு தான். ஸோ இந்த மாதிரி ஓ காட் கிவ் மீ ஃபுட் தட் வில் கிவ் மீ ஸ்ட்ரென்த் பட் நாட் டிசீஸ். ஸோ சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், ப்ரோட்டீன் இன்டேக்கையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. ப்ரோட்டீன்னா கண்டுபடி சாப்பிட்லான்னு கிடையாது. தானியம், அது வந்து எவ்வளோ எனர்ஜி வேணுங்கிறது தானியத்துலேருந்து தான் எனர்ஜி வரும். ஸோ அவங்க சொல்லி வச்சுருக்காங்க, ஓ காட் கிவ் மீ ஃபுட் தட் வில் கிவ் மீ ஸ்ட்ரென்த். ஸோ எனர்ஜிக்கு உண்டான தானியம் தான் எடுத்துக்கணும்.
அதனால சாதம் இவ்வளோ போட்டுன்னு குழம்பு அது போட்டுன்னு அதுக்கப்புறம் ரசம் போட்டு திருப்பி சாதம் போட்டு திருப்பி மோர் போட்டு திருப்பி சாதம் போட்டு இதெல்லாம் தப்பு. தானியம் எடுத்துக்கிறது அது வந்து ரோட்டியாக எடுத்துட்டாலும் சரி சாதமாக எடுத்துட்டாலும் சரி அன்றைக்கி உங்களோட தொழில் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு எவ்வளோ வலு வேணுமோ அதுக்குண்டான தானியம் மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்போது வியாதி வராது, ஸோ ஒபிசிட்டி வராது, பிபி வராது, சுகர் வராது, எல்லாமே அழகாக மேனேஜ் பண்ணலாம். இது நம்மள்கிட்ட இருக்குது, 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே ரிக்வேதத்தில் போட்டிருக்கு, இப்போ ஒன்றும் புதுசு கிடையாது. அடுத்தது அவன் என்ன சொல்லியிருக்கான், அந்த காலத்தில் காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் வாயில் ஏதாவது போடணும், அப்புறம் சூரிய அஸ்தமம் ஆனப்புறம் எதுவும் சாப்பிடக்கூடாது. அதாவது காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் சாப்பிட்லாம். வாய்க்குள்ளே போட்டு சாப்பிட்றது இந்த 6 to 6 தான். அதுக்கு அந்த 12 மணி நேரத்தில் என்ன சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் எடுத்துக்கணும். அதுவும் இந்த ரெஸ்ட்ரிக்டட் இப்போ சொன்னமே தானியம் நம்ம வல்லுக்கு உண்டானது, புரதச்சத்து 1 கிராம், இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு இந்த 12 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம சாப்பிட்டு முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ராத்திரி 6 மணி ஆகிடுச்சுன்னா ஒன்றும் சாப்பிடக்கூடாது. அப்புறம் அது 6 மணிக்கு முன்னாடி காஃபி, பெட் காஃபி எல்லாத்தையும் ஒதுக்கிடணும். அடுத்தது நம்ம உழைச்சுட்டே இருக்கணும். நம்ம பிறந்தது வந்து உழைக்கிறதுக்கு தான். இது வந்து கர்ம யுகம். நம்ம வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அவங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கோ தொழில் பண்ணணும். அது நமக்கும் உபயோகப்படும், சமுதாயத்துக்கும் உபயோகப்படும். நம்ம ஏன் பிறந்தோன்னு பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிடணும். அதுக்கு பேர் வந்து பர்பஸ் ஆஃப் லைஃப். எதுக்கு பிறந்தோம்? நிறைய பேருக்கு இது தெரியவே, சம்பாதிக்கிறதுக்கு தான் பிறந்தோன்னு நினச்சிட்டு சம்பாதிச்சுட்டே இருக்கணுங்க நினைக்கிறாங்க, முடிவு கிடையாது. சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு நினச்சிட்டு காலையில் மத்தியானம் சாயந்தரம் ராத்திரி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ சில பேர் வந்து உழைச்சுட்டே இருப்பாங்க, வீட்டையும் விட்டுருவாங்க, ஃப்ரெண்ட்ஸை விட்டுருவாங்க, ஹாபியை விட்டுருவாங்க, உழைச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஏன் பிறந்திருக்கோம். நம்ம கேட்டால் பிறந்தோம் இல்லை, நம்ம பிறந்திருக்கோம். ஸோ அதோட காரணம் என்னது, நம்ம அந்த பிரபஞ்சத்தில் ஒரு பிளான் அதில் நம்ம பிறந்திருக்கோம். என்னது பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் 3fold: பர்சனல் ஆப்ஜெக்டிவ்ஸ், சோஷியல் ஆப்ஜெக்டிவ்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஆப்ஜெக்டிவ்ஸ். இதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். பர்சனல் ஆப்ஜெக்டிவ்னா என்னது? காசு சம்பாதிக்கணும், சாப்பிட்ணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைங்களை பெற்றுக்கணும், பேர பசங்க, இது வீடு கட்டணும், ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வைக்கணும், நம்ம மூவ் பண்ணுறதுக்கு ஒரு லோக்கோமோஷன், ஒரு டிரான்ஸ்போர்ட் வேணும், ஒரு காரோ பைக்கோ சைக்கிளோ ஏதோ ஒன்று இருக்கணும். இந்த மாதிரி பேசிக்காக. அடுத்தது மேபி நம்ம ஹாப்பினஸ்க்கு ஒரு ட்ராவல், ஒரு ஹாலிடே, வாட்எவர். ஸோ இதெல்லாம் பர்சனல் ஆப்ஜெக்டிவ். இதுக்கு ஒரு படிப்பு வேண்டி இருக்கு, ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டியிருக்கு, அதுக்கு ஒரு நல்ல வேலை இருந்தால் தான் நல்ல ஒய்ஃப் கிடைக்கும், இல்லாட்டி நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கும், இந்த மாதிரி எல்லாத்துக்கும். ஸோ குழந்தைங்களையும் படிக்க வைப்போம். இதெல்லாமே பர்சனல் ஆப்ஜெக்டிவில் வந்துடும். அடுத்தது சோஷியல் ஆப்ஜெக்டிவ். நம்ம கம்யூனிட்டிக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு டெய்லி ஏதாவது ஒன்று நல்லது பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம தொழில் மூலமாகவும் பண்ணலாம், மற்ற டைம் இருக்கிற நேரத்தில் மற்றபடியும் பண்ணிக்கலாம். ஒரு கோயிலில் போய் சர்வீஸ், இல்லை ஒரு லயன்ஸ் கிளப், லியோ கிளப், சோஷியல் ஒர்க், ஏதாவது ஒன்று. இல்லை நமக்கு தெரிஞ்சது ஒரு குழந்தைய கூப்பிட்டு படிக்க வைங்க, நமக்கு தெரிஞ்ச கலையை கற்றுக் கொடுங்க, ஏதாவது ஒன்று. சோஷியல் ஆப்ஜெக்டிவ்ஸ். மூணாவது ஸ்பிரிச்சுவல் ஆப்ஜெக்டிவ்ஸ். அது ஸ்பிரிச்சுவல்னால் கடவுள்ன்ட்டு கிடையாது. ரிலீஜன், எஸ், ரிலீஜன் ஓட கோல் என்னென்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதுக்கு ஸ்கிரிப்சர்ஸ், அது புக்ஸ், அதை ப்ராக்டிஸ். ஸ்பிரிச்சுவல் சைட், ஸ்கிரிப்சுரல் சைட், செரிமோனியல் சைடுன்னு ஒன்று இருக்குது ரிலீஜனில். ஸோ ஸ்கிரிப்சர்ஸ் புக்ஸ் ஆர் தேர், எய்தர் பைபிள், குரான், இல்லை நம்ம பகவத்கீதா. அதுலேருந்து கற்றுண்டு அதை எப்படி நடைமுறையில் எடுத்துன்னு வரணுங்கிறது செரிமோனியல் சைட் ஆஃப் ரிலீஜன். அது எல்லாமே என்ன கற்றுக் கொடுக்கணும்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியை, ஸ்பிரிச்சுவல் சைட் ஆஃப் லைஃப். ஸோ எனி ரிலீஜன். ஸோ அல்டிமேட் கோல் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ டெய்லி இந்த 3 காரியத்துலேயும் பண்ணணும். பர்சனல் ஆப்ஜெக்டிவ், சோஷியல் ஆப்ஜெக்டிவ், ஸ்பிரிச்சுவல் ஆப்ஜெக்டிவ். பர்சனல் ஆப்ஜெக்டிவில் உங்கள் கெரியர் டெவலப்மெண்ட் முதல்ல படிக்கணும். அதுக்கப்புறம் தொழிலில் திருப்பி பெருசு வாங்கிட்டு நேற்று பண்ணதை விட இன்றைக்கி நல்லது பண்ணணும், என் தொழிலில் நாளைக்கு அதை விட நல்லது பண்ணணும், அதுக்கு உண்டானதை கற்றுக்கணும், அதுக்கு உண்டானது 4 பேர்கிட்ட போய் கேட்கணும், தப்பு கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும். ஸோ பர்சனல் ஆப்ஜெக்டிவ் குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணணும்.
அப்போ சோஷியல் ஆப்ஜெக்டிவ்ஸ் நாட்டுக்கு வீட்டுக்கு சுற்று வட்டாரத்துக்கு எல்லாருக்கும் சோஷியலி நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்பிரிச்சுவலாகவும் டெய்லி க்ரோ பண்ணணும். ஸோ டெய்லி இந்த மூணுத்துக்குள்ளே நம்ம போட்டுட்டே வரணும். இது வந்து ஒரு ஜென்ரல் டாக். இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால், இப்போ நம்ம 5 பேர் உட்காண்ட்ருக்கோம்னா அதில் 3 பேர் ஹார்ட் அட்டாக்ல தான் சாவாங்க. இன்னும் ஒருத்தர் வந்து கிட்னி ப்ராப்ளத்தில் சாவாங்க. இன்னும் ஒருத்தர் வந்து நிமோனியா, லங் இன்ஃபெக்ஷன்ஸ், மோஸ்ட்லி ஓல்டேஜில் அதுதான். ஸோ இந்த இந்த 5 பேரும் 3 மேக்ஸிமம் ஹார்ட் அட்டாக், ஒருத்தர் வந்து கிட்னி ப்ராப்ளம், ஒருத்தர் வந்து நிமோனியா, லங் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் தென் டைங் எய்தர் whatever. ஸோ இதை பாதுகாத்துக்கணும். நம்ம முதல்ல ஹார்ட் அட்டாக்கை எப்படி நம்ம பாதுகாத்துக்க முடியும்? 5 காரணங்க. 1 ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது? சிம்பிள். செட் ரியலிஸ்டிக் கோல்ஸ். அதை சின்ன சின்ன ஷார்ட்டர் கோல்ஸாக டிவைட் பண்ணுவோம். தென் கோ அபவுட் அச்சீவிங் இட். எவ்ரி டே அந்த சின்ன சின்ன கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறச்சு பிகம் ஹாப்பி அபவுட் இட். Pause to enjoy what you have. That's Zen philosophy. Buddhism, Japanese Buddhism, Zen philosophy. Pause to enjoy what you have. அடுத்தது ஸ்மோக்கிங். 1 சிகரெட்னாலும் ஃபுல் மார்க் டெத்து. 100 சிகரெட் குடித்தாலும் அதே தான். நீங்கள் குடிக்கல, பக்கத்தில் ஆஃபீஸில் யாராவது குடித்தாலும் பாசிவ் ஸ்மோக்கிங்கும் ஈக்குவலி பேட். ஸ்ட்ரெஸ், ஸ்மோக்கிங். 3வது நாட் டூயிங் எக்ஸசைஸ், லேக் ஆஃப் எக்ஸசைஸ். ஸோ எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணணும்? 20 நிமிஷம். என்ன மாதிரி எக்ஸசைஸ்? ஏரோபிக் எக்ஸசைஸ். அப்புறம் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் இருக்கணும். ஒரு டம்பிள் வச்சுக்கோ, ஒரு சின்ன டம்பிள் வச்சு உட்காண்ட்ருக்கச்சு அப்பப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 1 ஸ்ட்ரெஸ், ஸ்மோக்கிங், லேக் ஆஃப் எக்ஸசைஸ். 4வது ஒபிசிட்டி, தாட்டியாக இருக்கிறது. பிஎம்ஐ. 1 ஓவரால் வெயிட்டு, பிஎம்ஐ ஹைட்டு 160 இருந்ததுன்னா -100, 60 கிலோ தான் இருக்கணும். 180 சென்டிமீட்டர் இருந்தோன்னா -100, 80 கிலோ தான் இருக்கணும். அந்த மாதிரி அந்த பிஎம்ஐ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் அது கிளியர் ஆனாலும் இங்கே இதுக்கு பேர் மிட் அப்டாமினல் ஒபிசிட்டி, தொப்பை. அதையும் கம்மி பண்ணும். எவ்வளோ இருக்கணும்? 28 இன்ச்சு ஆம்பளைங்களுக்கு, 30 இன்ச்சு பொம்பளைங்களுக்கு. அது எப்படி கால்குலேட் பண்ணோம்? இந்த ரிப்போட எண்டு, இந்த ஹிப்பு போனோடது நடுவில் ஒரு லைன், அதே மாதிரி ரிப்போட எண்டு, பெல்விக் போனோட ஹிப் போனோட டாப்பு, அதுக்கு நடுவில் ஒரு லைன். அந்த சென்ட்ரல் லைன் மார்க் பண்ணதில் இன்ச் டேப் வச்சு பார்க்கணும். ஸோ அது 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் வெயிஸ்ட் லைன் இஸ் யுவர் லைஃப் லைன், இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். இது வெயிஸ்ட் ஜாஸ்தி ஆக ஆக லைஃப் கம்மியாகிட்டே போகும். ஸோ பார்த்துக்குவோம். 5வது பாயிண்ட் வந்து 1 மார்க்கு டயபெட்டிஸ்க்கு, 1 மார்க்கு பிளட் ப்ரெஷருக்கு, ஹை பிளட் ப்ரெஷருக்கு. இது 2த்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். எப்படி? ஃபேட்டி ஃபுட், சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், அனிமல் சோர்ஸ். ஜென்ரலாக அனிமல் சோர்ஸ்லேருந்து தான் அது வரும். ஸோ கீ, பட்டர், கர்டு, பன்னீர் எல்லாத்தையும் கொஞ்சம் மட்டாக வச்சுங்க. ஒரு 5% டயட்டில் போகிறோம், ஜாஸ்தி வேண்டாம். மற்றது எல்லாமே வெஜிடபிள் சோர்ஸாக இருக்கணும். நட்டு சீடுலேருந்து வர ஆயில் வந்து சேஃபர். சீட் ஆயில் இஸ் எனி டே சேஃப். பட் அதுவும் கொஞ்சம் மட்டாக தான் வச்சுக்கணும். எனி ஆயில் ஆக்சுவலி ஃபேட், இட் இஸ் அ ஸ்டோர்டு எனர்ஜி. எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? ஒன்று பிளட் வெசல்குள்ள ஸ்டோர் ஆகி அத்திரோமா ஃபார்ம் ஆகி அது இருக்கும், இல்லாட்டி மிட் அப்டாமன் இன்டெஸ்டைன் நடுவில் பேக் ஆகும். இது 2மே நமக்கு அவசியம் இல்லை. ஸோ அதனால் எவ்வளோ ஃபேட்டு நம்ம ஸ்டோர் பண்ண வைக்கணும். 1000 கோடியாக சேர்த்து வைப்பா அவசியம் இல்லை. நமக்கு உண்டான லைஃப் டைமுக்கே எவ்வளோ சேர்த்து வைக்கணுங்கிற மாதிரி தான். ஒரேடியாக ஃபேட்டை சோற்று வைக்கணும்னு அவசியம் இல்லை. புரதச்சத்தும் ஒரேடியாக ஓவர் டூ பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அது ரிப்பேர் அண்ட் ரீஜென்ரேஷனுக்கு உண்டான ப்ரோட்டீன் மட்டும் நமக்கு போகிறோம். அதுதான் 1 கிராம் per கிலோ பாடி வெயிட். அதை வச்சுக்கணும். கிட்னியை பாதுகாக்கிறதுக்கு சால்ட்டு தாங்க. ஸோ 4 கிராம் சால்ட் ஒழுங்காக எடுத்துன்னு இருந்தோன்னா கிட்னி பாட்டுக்கு ஒர்க் ஆகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். இப்போ ஹார்ட்டை பார்த்துட்டோம், கிட்னியை பார்த்துட்டோம், கூட தண்ணியும் சாப்பிட்டுருக்கோம். இல்லாட்டி கான்சென்ட்ரேட் ஆகிடும் யூரின், யூரியா, கிரியாட்டின், யூரிக் ஆசிட் கிறிஸ்டலைஸ் ஆகிடும். அது போய் அடைச்சிட்டு நாளைக்கு கிட்னி என்லார்ஜ்மெண்ட், ஹைட்ரோனெஃப்ரோசிஸ்க்கு போய் அதெல்லாம் ஆகும். ஸோ தண்ணி நிறைய சாப்பிடுங்க, புரதச்சத்தை மட்டா வச்சுக்கோ. சால்ட்டை 4 கிராம் கொண்டு வந்துருக்கோம். நிச்சயமாக 5 கிராமுக்கு மேலே கூடாது.
எங்கேயோ ஒரு ஸ்டடி படித்தேன், தமிழ்நாட்டில் மக்கள் வந்து 24லேருந்து 26 கிராம் வரைக்கும் சால்ட் எடுத்துக்கிறாங்கன்ட்டு. அப்பளம், மோர் மிளகா, ஊறுகாய், மிக்சரு, அடுத்தது குழம்பு, சாம்பார், அதில் சாம்பார் பொடி, அடுத்தது ரசப்பொடி, அடுத்தது தயிர், மோர், அதில் உப்பு போட்டு ஊறுகாய், இந்த மாதிரி சால்ட் வந்து நிறைய கூடிண்டு 3 வேளை சாப்பிடுவாங்க. காத்தால 3 வகையான சட்னி, மத்தியானத்துக்கு இந்த மாதிரி சாம்பார், ரசம், கூட்டு, கறின்னு எல்லாத்துலேயும் சால்ட், அப்புறம் ராத்திரிக்கு சப்பாத்தின்னு சொல்லிட்டு அதுக்கு தொக்கு, அப்புறம் ஊறுகாய் தொட்டுக்க, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சால்ட் இன்டேக் 24லேருந்து 26 கிராம் வரைக்கும் தமிழ்நாட்டில் சாப்பிட்றோம். பின்ன ஏன் பிபி கூடாது, பின்ன ஏன் டயாலிசிஸ்லாம் போயிட்டு இருக்க மாட்டா எல்லாரும்? ஸோ அதை கம்மி பண்ணோம். 4 கிராம் சால்ட் பர் டே. ஒரு தட்டான்ட்ட போய் சால்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, ஒரு 4 கிராம் சால்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் எப்படி யூஸ் பண்ணுறது. அது சமையல்லையும் அதுலேருந்து வரணும், எல்லாத்தையும் சேர்த்து நம்ம உடம்புக்குள்ளே போகிற சால்ட்டு ஒரு நாளுக்கு 4 கிராம். டெஃபினட்டாக 5 கிராமுக்கு மேலே போகக்கூடாது. சர்க்கரை எவ்வளோ எடுத்துக்கணும், அது வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் டயபெட்டிக்கா நான் டயபெட்டிக்னா 5 ஸ்பூனுக்கு மேலே எடுத்துக்கூடாது. டீஸ்பூன், சின்ன ஸ்பூன், 5க்கு மேலே ஒரு நாளுக்கு சர்க்கரை உள்ளே போகக்கூடாது. டயபெட்டிக்காக இல்லாத வாழ்க்கை. சப்போஸ் டயபெட்டிக்காக இருந்தீங்கன்னா டோன்ட் டேக் சால்ட் அட் ஆல், சுகர் அட் ஆல். டோட்டலாக சுகரை அவாய்ட் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கலாம், ஸ்டேவியா, சர்க்கரை துளசின்னு கிடைக்கும். ஸ்டேவியா இப்போ மார்க்கெட்லேயே கிடைக்குது. மற்றதெல்லாம் எடுத்துக்காதீங்க, நிறைய இருக்குது. ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் நிறைய இருக்குது, அது நாளைக்கு எல்லாமே பாதிக்கும். பெஸ்ட்டு ஸ்டேவியா இல்லை சர்க்கரை துளசின்னு நம்ம ஊர் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். அதை வாங்கிக்க. அதோட ஸ்வீட்னஸ் வந்து 10 மடங்கு சர்க்கரையை விட ஜாஸ்தி. ஸோ ஸ்டேவியா கொஞ்சோண்டு போட்டிங்கன்னா அது உங்களுக்கு உண்டானது. அதுலேயே வேணால் ஸ்வீட்டு பண்ணிக்கோ, அதுலேயே ஸ்டேவியா வாங்க பழக்கம் பண்ணிக்கோ. அது உங்களுக்கு சர்க்கரை ஓணுன்னா. காஃபி ஒரு பெரிய கிளாஸ் போட்டுட்டு அதுக்கு இவ்வளோ சர்க்கரை போட்டு அந்த கஷ்டப்பட்டு சின்ன கிளாஸ் மினி காஃபி மாதிரி சின்ன கிளாஸ் வாங்கிக்கிங்க, வீட்டில் வைங்க. அதில் எதர் பிளாக் காஃபியாக எடுத்துங்க. இன்னும் கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணும், வெயிட் கம்மி பண்ண. பால் போடாதீங்க, சுடு தண்ணி போட்டு அதில் கொஞ்சோண்டு டிகாஷன் போட்டு பிளாக் காஃபி அப்படியே சாப்பிடுங்க. அப்படியே ஓணுன்னா கொஞ்சம் ஸ்டேவியா போட்டுக்குங்க. ஸோ காஃபி பழக்கம். பட் கீப் இன் மைண்ட் 6 AM காத்தால 6 PM வரைக்கும் தான் இதெல்லாம் எடுத்துக்கலாம். உங்கள் காஃபி, டீ, உங்களோட சாப்பாடு, உங்கள் பழங்கள் எல்லாம் இதுக்குள்ளேயே முடிச்சுக்கணும். 6 மணி சாயந்தரம் ஆயிடுத்துன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் போகக்கூடாது. தண்ணி மட்டும்தான் குடிக்கலாம் அடுத்த நாள் காலைல 6 மணி வரைக்கும். டாக்டர் ஒரே நிமிஷம், லாஸ்ட்டாக எப்படி லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்? சிம்பிளுங்க. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா பக்கத்தில் போகாதீங்க. அது அடுத்தது நிமோனியா வராமல் தடுங்க. அதுக்கு தடுப்பூசி இப்போ இருக்குது. 23 ஜந்துலேருந்து நிமோனியா வர்றதுக்கு உண்டான வேக்சின் இருக்குது. ஒரே ஒரு வேக்சின் போட்டுக்கோங்க. அது 5 வருஷம் கழிச்சு இன்னொன்று போடுங்க. அவ்வளோதாங்க, வாழ்நாள் முழுசும் அது கவர் ஆகிடும். நீங்கள் நிமோனியாவில் சாக மாட்டீங்க. அவ்வளோதான். இப்போ வி ஹவ் கவர்ட். காட் பிளெஸ் யூ. டாக்டர், நீங்கள் ரொம்ப அருமையாக தெளிவாக விளக்கம் சொன்னீங்க. அதில் 2 விஷயம் எனக்கு சந்தேகம். நான்வெஜ் சாப்பிடலாமா, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு சொல்லலையே? இப்போ நம்ம சொன்னது வந்து புரதச்சத்து. ஆகாரத்தில் புரதச்சத்து, ரிப்பேர் அண்ட் ரீஜென்ரேஷன் அண்ட் க்ரோத்து. 25 வயசு ஆச்சுன்னா க்ரோத்து கிடையாது, ரிப்பேர் அண்ட் ரீஜென்ரேஷன் மட்டும்தான். அதுக்குண்டான 4 செல்லு போச்சுன்னா 4 செல்லை ரீப்ளேஸ் பண்ணோம். அதுக்குண்டான புரதச்சத்து வேண்டியிருக்கு, அவ்வளோதான். அடுத்தது அது கால்குலேட் பண்ணுறது 1 கிராம் ப்ரோட்டீன் பர் கிலோகிராம் பாடி வெயிட். அது நீங்கள் வெஜிடேரியன்லேருந்து வந்தாலும் சரி, பருப்பு, நட்டு இல்லை விதை அதுலேருந்து வர்றது இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அனிமல் சோர்ஸ்லேருந்து கிடைச்சாலும் பரவாயில்ல. எதுலேருந்து வந்தாலும் இந்த 1 கிராம் ப்ரோட்டீன் பர் கிலோகிராம் பாடி வெயிட், அவ்வளோதான். இது எது நல்லது எது கெட்டது அதெல்லாம் கிடையாது. என்னது எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் இருக்கிற எல்லா எசென்ஷியல் அமினோ ஆசிடும் எல்லா புரதச்சத்துலேயும் இல்லை சாப்பாட்டில். அதனால் மிக்சட் டயட் இஸ் பெட்டர் இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்க்கு. ஸோ ஒரு முட்டையாவது சேர்த்துண்டு இல்லை கொஞ்சோண்டு பாலாவது சேர்த்துண்டு அதுலேருந்து அந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட் வந்துடும். மற்றதை நீங்கள் தாவரத்துலேருந்து வச்சுங்க. பருப்பு, கொத்துக்கடலை, கொண்டக்கடலை, சுண்டல், பட்டாணி அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பன்னீர் பெட்டரா, டோஃபு பெட்டரானா டோஃபு பெட்டர்.
டோஃபு பெட்டர். அது வந்து சோயாலேருந்து எடுக்கிறது. பன்னீர் மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த டோஃபு வாங்கி அதை பண்ண ஆரம்பிக்கும். அது அந்த டேஸ்ட்டு ஸ்மெல்லுக்கு சில பேருக்கு அப்படி இருந்ததுன்னா சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமைங்க. அது பன்னீரை விட பெட்டர். ஹெல்த்தி ஆல்சோ. இட் ஹேஸ் மோர் ப்ரோட்டீன்ஸ். நம்பர் 1. பன்னீரில் இருக்கிற கொழுப்பு சத்தும் அதில் கிடையாது. ஸோ ஒன்ஸ் இன் அ வே யூ ஹேவ் பன்னீர் ஆல்சோ. நத்திங் ராங். எப்பாவது ஒரு வாட்டி நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோ, தப்பே கிடையாது. டாக்டர் ஓகே, நல்லா சொன்னீங்க. அப்போ நான்வெஜ்ஜையும் கம்மியாக எடுத்துக்கலாம். நான்வெஜ் எடுத்துக்கிறவங்களுக்கும் ஓகே, மாடரேஷன் தான். அதான் 1 கிராம் per கிலோகிராம். அகெயின் அதான் ஒரு நாளுக்கு 1 கிலோகிராமுக்கு 1 கிராம் தான். இப்போ சப்போஸ் நம்ம 3 பேர் இருக்கோம். நம்ம 3 பேருக்கு வந்து ஆளுக்கு 80 கிலோன்னு வச்சுக்கோங்க பாடி வெயிட். ஸோ 3 × 8 24, 1/4 கிலோ சிக்கன் தான் வாங்கணும். லீன் மீட்டு தான் சேஃபு. ரெட் மீட் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மட்டன் பீஃப் எல்லாம் நாட் ஹெல்த்தி, அதை விட்டுருங்க. உலகம் டோட்டலாக இட்ஸ் அன்ஹெல்த்தின்னு வந்துடுத்து, அதை விட்டுருங்க. லீன் மீட்னா இது மட்டும்தான். ஒயிட் மீட் அது என்னது, சிக்கன் இல்லாட்டி ஃபிஷ்ஷை மட்டும்தான் எடுத்துக்கலாம். ஸோ அது 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 இப்போ நம்ம 3 பேர் இருக்கோம்னா 1/4 கிலோ தான் வாங்கி சமைக்கணும். இப்போ அது வந்து 240 ரூபா தான் சிக்கன் சொல்லிட்டு 1 கிலோ வாங்கின்னு வரக்கூடாது. இங்கே தான் ப்ராப்ளம் ஆகும். ஸோ இந்த மாதிரி வாங்கினா கூட 1 கிலோ கடைக்கு அடிக்கடி போக முடியாதா, அதை வாங்கி 4 பேக்கெட்டில் போட்டு ஃப்ரீசரில் போட்டு வச்சுருணும். ஸோ பண்ணுறச்சே அந்த 1/4 கிலோ மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்க. அப்புறம் டாக்டர், ஸ்மோக்கிங் வந்து கூடாது. நீங்கள் ஆல்கஹால் வந்து எடுத்துக்கலாமா? ஆல்கஹால் வந்து 1 ஸ்பூன் எடுத்தாலும் தப்பு தாங்க. இப்போது அதனால் லிவர் பாதிக்கும், இது ஆகும். கேன்சர் சான்சஸ் ஆர் மோர். அது இப்போ ப்ரூவ் ஆகிடுது. ஆல்கஹால் எடுக்கிறச்சே எங்கேயாவது 1-2 செல்லு கேன்சரஸ் ஆக்டிவிட்டி இருக்குன்னா அதை சீக்கிரமாக தூக்கி விட்டுரும். அது சப்போஸ் அதே கேன்சர் வந்து இருக்கிற செல்லு வந்து 40 வருஷம் கழிச்சு ஃபுல் கேன்சராக மாறும் அப்படி இருந்ததுன்னா வயசு 60. இப்போ ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருக்கச்சே அந்த கேன்சர் செல் 40 வருஷம் வெயிட் பண்ணாது, 4 வருஷத்துலேயே மேனிஃபெஸ்ட் ஆகிடும் டிசீஸாக. ஸோ ஆல்கஹால் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆல்கஹால் இஸ் பேட். So we have to be careful. If you can avoid it, very good. If you don't start it, very good. டாக்டர், இப்போ உங்களுக்கு என்ன வயசு டாக்டர்? 69 completed, entered 70. நீங்கள் எந்த மெடிக்கல் காலேஜில் நீங்கள் மெடிக்கல் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் இயர் MMC 1973 பேட்ச். செகண்ட் இயர்லேருந்து ஸ்டான்லி. Stanley is what made me a real doctor, a holistic doctor. I always feel happy. Stanley is the best place anybody wants to join medicine. They will be very useful to the community. அவங்களோட அப்ரோச்சே டிஃப்ரெண்ட். அவங்க வந்து they all approach holistically, how to treat, how to make people live, how to make them happy, be everything. அது அவங்க தான். அது எனக்கு என்னமோ Stanley doctors, one step I feel they are better. If you have children, put them in Stanley. ஓ டாக்டர், நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ் பண்ணீங்களா டாக்டரா? இல்லை, நான் ப்ரைவேட் டாக்டர் தான். ஹோட்டல்ஸ்க்கு அங்கே ஒவ்வொரு ஹோட்டல்லையும் 300-400 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு காலத்தில் 8 ஹோட்டலுக்கு பார்த்துட்டேன் சென்னையில். இப்போ வந்து 2 ஹோட்டல் ஸ்டாஃபை மட்டும் தான் நான் பார்த்துக்கிறேன். க்ரீன் பார்க்கும் GRT ரேடிசன் மீனம்பாக்கம் ஸ்டாஃபுக்கும் நான் பார்த்துக்கிறேன். அங்கே போயிட்டு வேறு யாராவது கூப்பிட்டா ஐ வில் ஜாயின் தெம் as their டாக்டர், ஹோட்டலோ கம்பெனியோ வாட்எவர். உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர். பல பயனுள்ள தகவல்களை சொன்னீங்க. மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம் டாக்டர். தேங்க்யூ. ஐ விஷ் பீப்புள் யூஸ் திஸ் அட்வைஸ். தேங்க்யூ. இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.